நாகை, திருப்பூர், தென்காசி என 3 தொகுதிகளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவிடம் கேட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கியிருக்கலாம். ரமேஷ், முதல் கட்ட தகவல்கள் என்ன? ரமேஷ் வணக்கம். திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடையே நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பாக இன்று 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் இன்று இறுதி முடிவு என்பது எட்டப்படவில்லை. காரணம், கம்யூனிஸ்ட் கட்சி தரப்புல கடந்த முறை போட்டியிட்டதை விட ஒரு தொகுதி கூடுதலாக வேண்டும் என்று திமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் கேட்டிருக்கிறது. அந்த ஒரு தொகுதி கூடுதலாக தென்காசியை கேட்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. காரணம், 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாகை, திருப்பூர் என 2 மக்களவை தொகுதியில் போட்டியிட்டது. 2 தொகுதியிலுமே வெற்றி பெற்றிருந்தது. இந்த சூழல்ல 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாகை, திருப்பூர், தென்காசி என 3 தொகுதியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவிடம் கேட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது 3 மக்களவை தொகுதி மற்றும் 1 மாநிலங்களவை தொகுதியை ஒதுக்க வேண்டும் என்று திமுகவிடம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை வைத்ததாக தகவல் வெளியான நிலையில் இன்றைய 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை பொறுத்தவரைக்கும் மாநிலங்களவை பதவி குறித்து எந்தவித பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 3 மக்களவை தொகுதியை ஒதுக்க வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சி தரப்பில் கேட்கப்பட்டிருக்கிறது. ஆனால் திமுக தரப்பிலோ கடந்த முறை ஒதுக்கப்பட்டது போலவே 2 மக்களவை தொகுதியை ஒதுக்குவதற்கு சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே இன்றைய பேச்சுவார்த்தையில் இறுதி முடிவு என்பது எதுவும் எட்டப்படவில்லை. விரைவில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் பிப்ரவரி 3ஆம் தேதிக்கு பிறகு திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடையே தொகுதி உடன்பாடு தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.